ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா பிபிஎலுக்கான 32வது மேட்ச் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்ச் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரனகட்ஸ்க்கும் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் யார் நல்லா இருக்காங்க அண்ட் ஹெட் பேட்டில் பிளேயர்ஸ் பேட்டில் யாருக்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் நம்ம கிராண்ட் லீக் யார் சூஸ் பண்ண போகிறோம் அண்ட் சேஃபான ஆப்ஷன்ஸ் யார் வருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக் டீமாக இருக்கட்டும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற டீம்ஸ்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள், இல்லை கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷன் மாற்றி பாருங்கள். அது உங்களுக்கு சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பாப் ஆப்ஷன், டிஓ ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அண்ட் டெபாசிட் நீங்கள் டெபாசிட் பண்ணுற போது ஜிஎஸ்டி சார்ஜஸும் பிடிக்கிறதில்ல. அண்ட் கிளாசிக் டிஓ அப்படிங்கிறது இந்த குபேரா ஆப்பில் பொறுத்தவரைக்கும் இருக்குது. அண்ட் கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க தான். ஸோ எப்படினாலும் ஸ்மால் லீக்கில் ஒரு 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு சூட்டபுளான அமௌண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணிக்குங்க. பட் இதில் பொறுத்தவரையும் இன்னொரு ஆப்ஷன் ஏன்னா டிஓ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஓ பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஆப்லேயே மானிட்டர் 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு பிளேயர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் உள்ளே போய் பாட்டேன் பாருங்கள். ஆல்ரெடி ஒரு கான்டெஸ்ட்டில் பென் டக்கட்டை ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க ஒரு யூசர். அதே மாதிரி நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கிறப்போ அண்ட் ஜாக்கப் பெத்தலாக இருக்கட்டும் அண்ட் ஷாம் ஹார்ப்பர் இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு சின்ன அமௌண்ட்டை கட்டி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு பிளேயர் மேலே மட்டும் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. டீம் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பிளேயர் யாரும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும், நிறைய மணியை எர்ன் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் பொறுத்தவரையும் மெல்போர்ன் ரனகட்ஸ்க்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் நடக்கிறக்க பிபிஎலுக்கான 32வது மேட்ச் பொறுத்தவரை ஜனவரி 12 அண்ட் பார்த்திங்கன்னா மதியம் 1:45 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க போகுது. வெனு பொறுத்தவரையும் மார்வெல் ஸ்டேடியம் டக்லாண்ட் தான் இந்த மேட்ச் நடக்கிறதுங்க. டக்லாண்ட் பொறுத்தவரையும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 27 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 214 விக்கெட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 108 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 106 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் போடுறவங்க தான் அதிகம் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலருக்கு வெறும் 42 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரை 107 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 54 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 53 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த T20 மேட்ச்சில் இந்த வெனுவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா 8 மேட்ச் ஃபாஸ்ட் விக்கெட்டும் 6 விக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸும் இந்த வெனுவில் அதிகப்படியாக எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் இது வரைக்கும் நடந்த சீசன் எல்லாமே பார்த்திங்கன்னா மொத்தமாக 27 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமு. அதில் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 17 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. மெல்போர்ன் ரனகட்ஸ் வெறும் 10 மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹெட் அவுட் பேட்டில் பொறுத்தவரையும் அதிக அப்பர் ஹேண்டில் இருக்கிறது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் தான். பட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ மெல்போர்ன் ரனகட்ஸ் கொஞ்சம் ஃபார்மில் இருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கொஞ்சம் புவர் ஃபார்மில் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிளும் கொஞ்சம் பாட்டமில் இருக்கிறதா இருக்குது. ஸோ இருக்கிற மேட்சஸ் அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் அந்த குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரையும். இது 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெல்போர்ன் ரனகட்ஸோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் ஜாஸ் ப்ரவுன், டிம் சைஃபர்ட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிம் சைஃபர்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வந்துறாரு. ஜாக் ஃபெசர் மெக்ரூக், ஜாக்கப் பெத்தல், ஹாரோ டிக்சின் அண்ட் துவேண்டா மொயோ, வில் சதர்லேண்ட், டாம் ரோஜர்ஸ், ஃபெர்கூஸ் ஓனில், ஆடம் ஜம்பா, கெனே ரிச்சர்ட்சன். இதுதான் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ரனகட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் பென் டக்கட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பிங் சொல்லுறாரு. பேவ் வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், கிளென் மேக்ஸ்வெல், கார்ட்ரைட், டாம் ரோஜர்ஸ், உஸ்மான் மீர், மார்க் ஸ்டிக்கிட்டி அண்ட் பீட்டர் சிடில், ஜோயல் பேரிஸ். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஓகே, 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்துறோம். இப்போ பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டாட்ஸில் யாரெல்லாம் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். மெல்போர்ன் ரனகட்ஸை பொறுத்தவரையும் ஜாஸ் ப்ரவுன் பார்த்திங்கன்னா ஹெட் ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 15 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 131 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 2லையுமே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ
ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 66 ரன் அடிச்சிருக்காரு. மற்றபடி எல்லாம் 22, 12, 13 அப்படிங்கிறது அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். இல்லைனா இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் தோணுச்சு அப்படின்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரௌனுக்கு கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் சைஃபர்ட் பொறுத்தவரையும் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்லாம் வராது. ஸோ அதனால் இவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 17 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச் ப்ளே பண்ணி 32 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வெனு ரெக்கார்ட் ஹெட் வெட் ரெக்கார்ட் கொஞ்சம் பூரா இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் ஒரு கடைசி நடந்த ஒரு 4 மேட்ச்சில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. டீம் சைஃபர்ட் இயரில் விக்கெட்டை விட்டுட்டு போயிடுவார். பட் இந்த மேட்ச்சில் ஜிஎல்ல ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டனாக இல்லை கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் உள்ளே வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங் பண்ணி டாப் ஆர்டரில் வரனால ஃபேண்டசி வேல்யூ உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாக் ஃபெசர் மெக்ரூக் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 7 மேட்ச்சுக்கு 126 ரன் அடிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. வெனுவில் 15 மேட்ச்சுக்கு 345 ரன்னும் போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் அடிச்சிருக்காரு. பட் இவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் நடந்த ஒரு 10 மேட்ச் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு எல்லா மேட்ச் எடுத்துட்டாலும் சரி, ஒரு 50+ ரன் ஸ்கோர் கூட வரல, ஒரு 30+ ரன்ஸ் கூட வரல. ஸோ இவர் அதிரடி ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் அதுவே இவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக முடிஞ்சிருது. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் ஆடி ஒரு ஃபாஸ்ட் அந்த பால் தான் 4 அடிச்சிருப்பாருன்னா அதுக்கு அடுத்த பாலும் 4 அடிக்க போயிட்டு மாட்டிக்குவார். ஸோ இந்த மாதிரி கேம் அவேர்னஸ் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பெரிய நாக் ஆடிடுவார். ஸோ ஒரு 10 டீம் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் போடுறவங்களுக்கு ஸோ ஒரு டீம்னாச்சும் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக போடுங்க. ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் கிராண்ட் லீக்கில் பொறுத்தவரை. அதனால் சொல்கிறேன். இல்லைனா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கூட ஒரு டீமில் ஜாக் ஃபெசர் மெக்ரூக் கொடுத்து பார்க்கலாம். ஜாக்கப் பர்த்தல் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச்சுக்கு 49 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்சுக்கு 51 ரன் போத் இன்னிங்ஸில் டீசெண்டாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பட் பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது ஜாக்கப் பர்த்தல் பொறுத்தவரையும். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஷாம் மார்பர், வெப்ஸ்டர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல், கார்ட்ரைட் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஜாக்கப் பர்த்தல்கிட்ட கண்டிப்பாக ஒரு 2 ஓவராச்சு நம்ம இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆஃபில் தான் இருக்குது. அதுலேருந்து பர்டிகுலர் 1 கேட்ச் பிடிச்சிட்டாலும் பேட்டிங்கில் வந்து டீசெண்டான ஸ்கோர் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமில் வரது வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கப் பர்த்தல் பொறுத்தவரையும் மஸ்ட் பிக் போத் இன்னிங்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்த ஆப்ஷன் பொறுத்தவரையும் ஹாரி டிக்சன் பொறுத்தவரையும் வெனு அண்ட் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரெண்டுலேயுமே கொஞ்சம் போர் ரெக்கார்டு தான். பட் இந்த மேட்ச் அவர் உள்ள வர டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஒரு 10 டீம் போகிறவங்களுக்கு ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் ஒரு 2 டீமில் உள்ள வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சூப்பரான ஆப்ஷன்ஸாக இருக்குது அவர். அண்ட் மயோ பொறுத்தவரையும் வெனு அண்ட் ஹெட் வெட் ரெக்கார்ட் ரெண்டுமே இவர்கிட்டையும் பெருசாக ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் இவரை பொறுத்தவரையும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வரப்போ நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. பட் மிடில் ஆர்டர்ஸில் வரப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட் வில் சதர்லாண்ட் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய மஸ்டி பிக்னஸ் சொல்லுவோம். பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ போன மேட்ச்சில் 1 மணி நேரமே மேட்ச்சை கிட்ட கொண்டு போனார். பட் இருந்தாலும் அன்னைக்கே ஒரு விக்கெட்டை எடுத்துட்டாங்க. ஹெட் வெட்டில் பொறுத்தவரை 9 மேட்ச்சுக்கு 56 ரன் அடிச்சிருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர் வில் சதர்லாண்ட். வெனுவில் ஹெட் வெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச்க்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 23 மேட்ச் ப்ளே பண்ணி 152 ரன் அண்ட் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் அடிப்படையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவர் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. அதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு விக்கெட் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். போன மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்து 70 ரன் அடிச்சு ட்ரீம் டீமோட கேப்டனாக கூட வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வைஸ் அவருக்கு மோஸ்ட்லி ஸ்மால் லீக்கில் ஒரு சேஃபான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸாக இருக்கும். இதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்துக்குங்க. அண்ட் டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 13 ரன் அடிச்சிருக்காரு. 17 ரன் அடிச்சிருக்காரு. செகண்டாக பவுல் பண்ண போகிறப்போ அவரோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 5 மேட்ச்சுக்கு 12 விக்கெட் எடுத்திருக்காரு டாம் ரோஜர்ஸ். அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 16 மேட்ச்சுக்கு 23 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே அவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. மேலேயே வந்து ஆடி ரன்ஸும் ஸ்கோர் பண்ணுறாரு. 49 ரன் நாட் அவுட் அண்ட் 2 விக்கெட்டும் மேட்ச்சில் எடுத்திருந்தார். ட்ரீம் டீமோட வைஸ் கேப்டனும் வந்திருந்தார். டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் ரெண்டுலேயுமே மஸ்ட் பிக்காக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபெர்குஸ் ஓனில் பொறுத்தவரையும் இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் வெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் போத் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் பூராக தான் இருக்குது. இது விக்கெட் எதுவும் கிடைக்கல ரேட்ஸ் 2 மேட்சாக. பட் அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 3 விக்கெட் 1 விக்கெட் எடுத்திருந்தார். பட் இந்த மேட்ச் ஃபெர்குஸ் ஓனிலிருந்து 2 விக்கெட் வரத்துக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நியூ பாலில் அவர் பவுல் பண்ண போகிறப்போ விக்கெட் ஆப்ஷன்ஸ் அவர் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறப்போ ஒரு டீம்லாச்சும் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ஃபெர்குஸ் ஓனிலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் ஆடம் சம்பா பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும்
14 மேட்சஸ்க்கு 19 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச்சுக்கு 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி நடந்த மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தார். பட் அதுக்கு முன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான ரெக்கார்டு இருந்துச்சு ஆடம் ஜம்பாக்கு. ரிச்சர்ட்சன் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 17 மேட்ச் ப்ளே பண்ணி 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 10 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 12 விக்கெட்டும் ரிச்சர்ட்சன் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 29 மேட்ச்சுக்கு 40 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 17 மேட்ச்சுக்கு 27 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 12 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஃபேண்டசி டீமுக்குள்ள வர அளவுக்கு அவர்களால் அந்த விக்கெட்ஸ் எடுத்தால் தான் வர முடியும். ஸோ இப்படி மினிமம் T20னா ஒரு 3 விக்கெட் 2 விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள அதிக முடியும். ஒரு விக்கெட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ரிஸ்க்காக நீங்கள் ரிச்சர்ட்சனுக்கு ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னா கூட ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தரலாம். பென் டக்கட் பொறுத்தவரை ஹெட் ஓவரில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 78 ரன் அடிச்சிருக்காரு. அது செகண்டாக பேட் பண்ணுறப்போ அந்த 78 ரன்னும் வந்திருக்கு. வெனுவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 6 ரன் அடிச்சிருக்காரு. அது 6 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பென் டக்கட் கொஞ்சம் டீசெண்டாக ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 20, 67, 67, 68 அப்படிங்கிறத ஒரு 350+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கடைசியாக இருந்த 4 இன்னிங்ஸில். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போத் இன்னிங்ஸ்லையும். ஷாம் ஹார்பர் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஹெட் ஓவரில் போகிற ரெக்கார்ட் இருந்தாலும் வெனுவில் பார்த்தீங்கன்னா 26 மேட்ச்க்கு 25 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 574 ரன் அடிச்சிருக்காரு. இது செகண்டாக பேட் பண்ண போகிறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டில் விக்கெட் கீப்பிங் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேட்ச் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் வரப்போ ஒரு 20 ரன் அடித்தாலும் ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் செகண்டாக பேட் பண்ண போகிறப்ப ஷாம் ஹார்பருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 80 ரன் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் ஒரு டீசெண்டான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. 14 மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் 205 ரன் அடிச்சிருக்காரு வெப்ஸ்டர் வெனுவில் பொறுத்தவரைக்கும். செகண்டாக பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. நோட் பண்ண வேண்டியது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியில் நடந்த மேட்ச்சில் 48 ரன் அண்ட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. 20 ரன் 3 விக்கெட் அப்படிங்கிறது இவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பதிவு பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ டாப் ஆர்டர்லேயே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கில் வந்துடுவாங்க. ஸோ மினிமம் 2 ஓவர் போட்டு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா வந்தாலுமே ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன் அடிச்சிருவார். ஹெட் ஓவர் ரெக்கார்ட்னு பார்த்தோன்னா 16 மேட்ச்சுக்கு 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 468 ரன்னும் 11 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 56 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங்கில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் நல்லாவே பால் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 7 விக்கெட்டில் அதிகப்படியான விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. அதே மாதிரி ஹெட் ஓவர்லையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி தான் 9 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் டீசெண்டாக தான் வச்சிருக்காரு. ஸோ எப்படி ஸ்மால் லீக்கில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வில் சதர்லாந்து கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கும் இந்த காம்பினேஷனில் தான் அதிகப்படியான வருவாங்க. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் இந்த மேட்ச் ஃபேண்டசி வேலை ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக அந்த டீமில் இன்க்ளூட் ஆகுறாங்க. மெல்போர்ன் ரன்கட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜாக்கப் பாத்தலாக இருக்கட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டரில் ஒரு 2-3 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மேக்ஸ்வெல் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. ஹெட் ஓவரில் பொறுத்தவரைக்கும் 22 மேட்ச் ப்ளே பண்ணி 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 591 ரன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங்கில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 64 ஆவரேஜ் வச்சிருக்காரு மேக்ஸ்வெல். அண்ட் விக்கெட் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். வெனுவில் பொறுத்தவரையும் 13 மேட்ச்சுக்கு 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 347 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மேக்ஸ்வெல். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ண வேண்டியது விக்கெட் காலம் எதுவும் கிடைக்கல. பட் பேட்டிங்கில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா மேட்சஸை முடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு. 58 நாட் அவுட் 20 நாட் அவுட் அப்படிங்கிறது அந்த மிடிலோட அந்த டெத் ஓவரில் வந்து ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனாக கிளென் மேக்ஸ்வெல் இருக்க போகிறாரு. அண்ட் டாம் ராஜர்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 93 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸ்லையும் ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூட். வெனுவில் பொறுத்தவரை 2 மேட்ச்க்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் கொஞ்சம் டீசெண்டான வச்சிருக்காரு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப போராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து பெருசாக இந்த ஒரு நாக்குமே வரல. பட் இவரோட டாப் ஆர்டரில் வந்தார் அப்படின்னா இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். கிராண்ட் லீக்கில் ஒரு டீமுக்குள்ளே வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். பட் இவர் டவுன் பொறுத்தவரையும் நான் ஃபைனலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓப்பன் பண்ணுறாரா இல்லை 1 down வராருன்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் இவரை டீமை மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ஹெட் ஓவரில் 14 மேட்ச் ப்ளே பண்ணி 23 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 280 ரன் அண்ட் 2 இன்னிங்ஸில் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனுவில் 7 மேட்ச்சுக்கு 117 ரன் அடிச்சிருக்காரு. அதில் செகண்டாக பேட் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவரோட டவுன் ரொம்ப கீழே வரனால இவருக்கும் ஒரு டீமில் ஒரு ரிஸ்கான பர்சனாக தான் ட்ரை பண்ணணும். எப்படியும் ஒன் சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா மெல்போர்ன் ரன்கட்ஸ் வின் பண்ணுற மாதிரி டீமுக்குலாம் இவர் சூட்டபுளான வருவார். ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இயர்லேயே விக்கெட் 3 விக்கெட் க்ளோஸ் இயர்லேயே விட்டாங்க அப்படின்னா அப்போ கார்ட்ரைட்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எப்போ ஒரு 8 ஓவருக்குள்ளே வராரோ அப்போ இவர்கிட்ட பேட்டிங்கில் ஒரு 15லேருந்து ஒரு 20 ரன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அரமையிற மாதிரி ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். உஸ்மான் மீர்
உஸ்மான் மீர் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் ரெக்கார்டு எதுவும் இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ச்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ஸோ ஃபார்ம் வைஸில் உஸ்மான் மீர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்காரு. ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மார்க்ஸ் டிகேடி பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுலிங்கில் நல்லாவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காரு டீமுக்கு. வெனுவில் பொறுத்தவரை 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிறத டிக்கெட் எடுத்திருக்காரு. கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக்காக நீங்கள் அவர் உள்ள வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. ஜோயல் பேரிஸ் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் ஜோயல் பேரிஸ் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எதுவும் கிடைக்கல. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்கார் ஜோயல் பேரிஸ்ட்டு. போன மேட்ச்சில் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவாக போனார். பட் இந்த மேட்ச்சில் பர்சன்டேஜஸில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் தான். பட் ஃபஸ்ட்டு பால் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பீட்டர் செடில் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்க்கு 5 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 8 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் பீட்டர் செடில் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச்சில் மொத்தத்தில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. செகண்டாக பால் பண்ணுறப்போ இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்க போகிறாரு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சரி, இப்போ பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ்லாம் பார்த்துச்சு. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் டிம் சைஃபர்ட் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட ஒரு முறையும் அண்ட் உஸ்மான் மீர் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. ஸோ ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக டிம் சைஃபர்ட் ஒரு வீக்னஸ் இருக்குது. ஜோஸ் ப்ரௌன் பொறுத்தவரையும் ஜோயல் பேரிஸ் கிட்ட ஒரு முறையும், லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட ஒரு முறையும் 6 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாக் ஃபெசர் மெக்ரூக் பொறுத்தவரையும் மார்க்ஸ் டிகி கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு 3 இன்னிங்ஸில். பீட்டர் செடில்கிட்ட ஒரு முறையும், வெப்ஸ்டர் கிட்ட ஒரு முறையும் ஜாக் ஃபெசர் மெக்ரூக் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாக்கப் பத்தல் பொறுத்தவரையும் ஜோயல் பேரிஸ் கிட்ட ஒரு முறை அண்ட் மேக்ஸ்வெல் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. வில் சதர்லாந்து பொறுத்தவரையும் பீட்டர் செடில் அண்ட் ஜோயல் பேரிஸ் கிட்ட 2 முறையும் விக்கெட்டை வில் சதர்லாந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த வைஸ் பார்க்குறப்போ ஜோயல் பேரிஸ் எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் எடுத்திருக்காரு. பட் அந்த மேட்ச் பொறுத்தவரையும் நீங்கள் அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸாக கொடுத்து பாருங்கள். பென் டக்கட் பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட ஒரு முறையும், ஆடம் ஜாம்பா கிட்ட 2 முறையும், குரீந்தர் சந்து கிட்ட 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு பென் டக்கட். அண்ட் ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா கிட்ட 1 முறையும், குருவிந்தர் சந்து கிட்ட 3 முறை விக்கெட்டை அதிகமாக இருந்திருக்கு. லெக் ஸ்பின்னு கிட்ட 8 முறை பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுருக்காரு. பே வெப்ஸ்டர் பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா அண்ட் டாம் ரோஜர்ஸ் கிட்ட 2 முறையும், ஆடம் ஜம்பா கிட்ட 1 முறையும் பே வெப்ஸ்டர் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் வில் சதர்லாந்து கிட்ட 1 முறையும் அண்ட் டாம் ரோஜர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்டாக மாத்தோடஸ் பால் பண்ணக்கூடிய பவுலர் கிட்ட 23 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அதர்வைஸ் பார்க்குறப்போ ஜாக்கப் பத்தல் வைஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கிளன் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் ஆடம் ஜம்பா கிட்ட 1 முறையும், ரிச்சர்ட்சன் கேனே ரிச்சர்ட்சன் கிட்ட 12 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னு கிட்ட மேக்ஸ்வெலுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 183 இன்னிங்ஸில் 66 முறை விக்கெட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் டாம் ரோஜர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆடம் ஜம்பா கிட்ட 1 முறையும், ரிச்சர்ட்சன் கிட்ட 1 முறையும், ஃபெர்குஸ் ஓனல் கிட்ட 1 முறையும் விக்கெட்டை ஹில்டன் கார்ட்ரைட் விட்டுருக்காரு. ஓகே, இப்போ பிளேயர் பேட்டில்லாம் பார்த்துட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன்ஸுக்கு வருவோம். ஸோ ஸ்மால் லீக்கில் காமனான கேப்டன்ஸ் கேப்டன் யாரெல்லாம் நம்ம சேஃபாக கொடுக்கலாம்னா வில் சதர்லாந்து அந்த கேப்டனாகவும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கும் இந்த காம்பினேஷனில் ஒரு 85% பேர் உங்களுக்கு சேஃப் ஆப்னண்ட்டாக வந்திருப்பாங்க. ஸோ இவங்க தான் சேஃப் ஆப்ஷனாக வருவாங்க. ஸோ எப்படினாலும் வில் சதர்லாந்து கேப்டனாகவும் ஸ்டோனிஸ் வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரும் நம்ம இந்த மேட்ச் ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிளன் மேக்ஸ்வெலுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னு ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். டிம் சைஃபர்டுக்கு கொடுத்து பாருங்கள். மார்க்கஸ் டிகெட்டுக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன்ஸாக கொடுத்து பாருங்கள். டாம் ரோஜர்ஸ்க்கு கூட ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னால் ஒரு டீமில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். ஓகே, நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் 1 by 1 நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் இந்த டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் எதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் டிம் சைஃபர்ட், ஷாம் ஹார்ப்பர், கார்ட்ரைட், ஜாஸ் ப்ரவுன், மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பே வெப்ஸ்டர், சதர்லாந்து, ஃபெர்குஸ் ஓனில், ஸ்டீகெட்டி அண்ட் டாம் ரோஜர்ஸ். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனா ஃபெர்குஸ் ஓனிலுக்கும் வைஸ் கேப்டனா பே வெப்ஸ்டருக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஷாம் ஹார்ப்பருக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை ஜாஸ் ப்ரௌனுக்கு கூட ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர், ஜாக் ஃபெசர் மெக்ரூக், ஜாக்கப் பத்தல், கிளன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வே வெப்ஸ்டர், வில் சதர்லாந்து, ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, ஜோயல் பேரிஸ் அண்ட் உஸ்மான் மீர். இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய
செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பவுலர்களுக்கே நான் ஃபேவராக போயிருக்கேன். ரிச்சர்ட்சனுக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜோயல் பேரிஸ்க்கும் நான் இந்த காம்பினேஷன் வைஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணு வச்சிங்கன்னா ஜாக் ஃபிஷர் மேக்கருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உஸ்மான் மீருக்கு கூட நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் தீயை பொறுத்தவரையும் டீம் சைஃபர்ட், ஷாம் ஹார்ப்பர், கார்ட்ரைட், ஜாஸ் ப்ரவுன், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், வெதர்லேண்ட், ரிச்சர்ட்சன், ஜாடம் ஜம்பா, ஸ்டீகிட்டி, உஸ்மான் மீர் இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய தேர்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பின்னருக்குமே நான் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். உஸ்மான் மீர் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆடம் ஜம்பாக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பின்னர்ஸ் வேணாம் அப்படின்னா ஃபேஸ் பவுலருக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா பேட்ஸ்மேனுக்கே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஸ்டேஃபர்டு கூட ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை கான்ட்ராக்ட் கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பார்க்கலாம். அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் ஷாம் ஹார்ப்பர், ஜாக்கப் பெத்தல், மேக்ஸ்வெல், ஸ்டோனிஸ், வெப்ஸ்டர், வெதர்லேண்ட், ஃபெர்குசன் நீல், ஆடம் ஜம்பா, மார்க்கஸ் ஸ்டீகிட்டி, உஸ்மான் மீர் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தலுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸ்வெலும் நட்டு 2 ஓவர் பவுல் பண்ணுவார், பேட்டிங்கில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஜாக்கப் பெத்தல் சேம் ஆப்ஷன் இருக்கனால இவங்களுக்கு நான் கிராண்ட் லீக்கில் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா வெப்ஸ்டருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபெர்குசன் நீலுக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் 5th டீம் பொறுத்தவரையும் டீம் சைஃபர்ட், பென் டக்கட், மேக்ஸ்வெல் அண்ட் வெதர்லேண்ட், பீட்டர் சிடில், ரிச்சர்ட்சன், ஆடம் ஜம்பா, ஜாயல் பேரிஸ், மார்க் ஸ்டீகிட்டி, உஸ்மான் மீர் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாம் ரோஜர்ஸ் இதுதான் நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு 5வது டீம். இந்த 5வது டீமில் பவுலிங்க்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷனாக நான் பார்த்தீங்கன்னா டாம் ரோஜர்ஸ்க்கும் வைஸ் கேப்டன் வந்து ஸ்டீகிட்டிக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி பீட்டர் சிடிலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லைனா ஜோயல் பேரிஸ் ஆர் மேக்ஸ்வெலுக்கு கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் இந்த டீம் கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் காமனாக ட்ரை பண்ணியிருக்க மாதிரி நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா டீம் சைஃபர்ட் அண்ட் ஷாம் ஹார்ப்பர், ஜாக்கப் பெத்தல், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பே வெப்ஸ்டர், வெதர்லேண்ட், ஆடம் ஜம்பா, ஸ்டீகிட்டி, உஸ்மான் மீர், டாம் ரோஜர்ஸ் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா சதர்லாந்துக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ்க்கும் நான் ஒரு நியூட்ரலான டீமாக நான் அந்த டீமில் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதர் ஆப்ஷன்ஸில் மேக்ஸ்வெல் இருக்கார் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தல் இருக்கார், ஸ்டீகிட்டி ஆர் டாம் ரோஜர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த எல்லா டீமுமே டெமோ டீம் தான். ஸோ டெமோ டீம் பொறுத்தவரையும் லைனஸ் வந்ததுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.